கொனிச்சிவா. ஜென்ரலா புதுசா நம்ம ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஹிரகானா, கதகானா, கிராமர், லிசனிங் இது எல்லாமே ஈஸியா இருக்கும். ஆனா இனிஷியலா டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ற ஒரே விஷயம் காஞ்சியா தான் இருக்கும். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் காஞ்சி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல காஞ்சியை எப்படி ஈஸியா படிக்கிறது அப்படின்னு 10 டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஜாப்பனீஸ் ரைட்டிங் சிஸ்டம்ல 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹிரகானா. டோட்டலா இதுல 46 கேரக்டர்ஸ் இருக்கு. இதுல ஒரு சிலபலுக்கு ஒரே ஒரு ப்ரொனன்சியேஷன் தான். நேட்டிவ் ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹிரகானால எழுதுவோம். செகண்ட் கதகானா. இதுலயும் சேம் 46 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. ஹிரகானால நம்ம 46 கேரக்டர்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ அதே ப்ரொனன்சியேஷன் தான் கதகானால இருக்க 46 கேரக்டர்ஸ்க்கு வரும். ஆனா எழுதுற விதம் வேற மாதிரி இருக்கும். வேற லாங்குவேஜ்ல இருந்து பாரோ பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கதகானால எழுதுவோம். இதுலயும் ஒரு சிலபலுக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் தான் இருக்கும். தேர்டு காஞ்சி. இதுல ஒரு காஞ்சிக்கு ஒரு மீனிங் தான் இருக்குமா, ஒரு ப்ரொனன்சியேஷன் தான் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு காஞ்சிக்கு நிறைய ப்ரொனன்சியேஷன் இருக்கலாம், நிறைய மீனிங்கும் இருக்கலாம். ஒரு காஞ்சி தனியாவே அதுக்கு ஒரு வார்த்தை மாதிரி மீனிங் இருக்கும். இல்ல ஒரு காஞ்சி இன்னொரு காஞ்சியோட சேர்ந்து ஒரு மீனிங்கையும் கொடுக்கும். ஒரு காஞ்சியை நம்ம படிக்கும்போது குன்யோமி அண்ட் ஒன்யோமி இது ரெண்டுமே நம்ம படிக்கணும். குன்யோமி ஒன்யோமி இது ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் காஞ்சியை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுங்கிற ரீடிங் தான். குன்யோமி ஜாப்பனீஸ் வே ஆஃப் ப்ரொனவுன்சிங் காஞ்சி. ஒன்யோமி சைனீஸ் வே ஆஃப் ப்ரொனவுன்சிங் காஞ்சி. சைனால தான் காஞ்சி ஒரிஜினேட் ஆச்சு. ஸோ அந்த வே ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன் தான் ஒன்யோமி. இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்டரோட காஞ்சி கொடுத்துருக்கேன். வாட்டர் ஜாப்பனீஸ்ல மிசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காஞ்சியோட குன்யோமி மிசு. இதோட ஒன்யோமி சுய். இப்போ இந்த காஞ்சி தனியா ஒரு இடத்துல வருது அப்படின்னா நம்ம இதை மிசு அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இதே இந்த காஞ்சி கூட வேற சில காஞ்சி சேர்ந்து வருது அப்படின்னா அது எந்த இடத்த வருது அப்படிங்கிறத பொறுத்து குன்யோமி இல்ல ஒன்யோமி நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க செகண்ட் எக்ஸாம்பிள பார்த்தா சுய்யோபி வெனஸ்டே. இந்த இடத்துல சுய்யோட ரீப்ளேஸ்மெண்டா நம்ம இந்த வாட்டர் காஞ்சியை யூஸ் பண்றோம். ஸோ தனியா ஒரு காஞ்சி வரும்போது மோஸ்டா நம்ம குன்யோமில ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இதே மற்ற காஞ்சியோட சேர்ந்து வரும்போது எய்தர் குன்யோமி ஆர் ஒன்யோமி அந்த இடத்த பொறுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல டோட்டலா எவ்வளோ காஞ்சி இருக்கு அப்படின்னு பார்த்தா அரௌண்ட் 50,000 to 85,000 அந்த ரேஞ்ச்ல காஞ்சி இருக்கு. அதுல 3,300 காஞ்சி தான் இப்ப மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்ல ஜென்ரலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் 2,136 காஞ்சியை டெய்லி யூஸ் காஞ்சி ஜோயோ காஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த காஞ்சி தான் இப்போ ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா மேண்டேட்டரியா படிச்சுட்டு இருக்க சிலபஸ். இதுல 500 காஞ்சிஸ் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னாலே 80% ஆஃப் த இன்ஃபர்மேஷனை நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்க முடியும். 1000 காஞ்சி தெரிஞ்சது அப்படின்னா 94% ஆஃப் த இன்ஃபர்மேஷனை நம்ம படிக்க முடியும். காஞ்சி கண்டிப்பா படிச்சுதான் ஆகணுமா அப்படின்னு கேட்டா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நீங்க படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா காஞ்சியும் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஜேஎல்பிடி எக்ஸாம்ஸ் மாதிரி இல்லாம நீங்க ஒரு நார்மலா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஜாப்பனீஸ்ல படிக்கணும் அப்படின்னா நீங்க காஞ்சி தெரியாம அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராப்பரா புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ஜப்பான்ல இருக்கிறதுக்கு காஞ்சி ரொம்ப இம்பார்ட்டண்டா, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியாமையும் நீங்க ஜப்பான்ல சர்வைவ் ஆக முடியும். ஆனா கண்டிப்பா நீங்க யாராவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். உங்க ஃப்ரெண்ட் யாராவது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நீங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறீங்க, இல்ல ஒரு ஃபோன் வாங்க போறீங்க, அங்க உங்களுக்கு எதனா என்கொயரிஸ் இருக்கு அப்படின்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியாம உங்களால அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க இங்கிலீஷ் சப்போர்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க, பட் மேக்ஸிமம் இங்கிலீஷ் சப்போர்ட் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியாம சர்வைவ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல எனக்கு யாரோடையும் நான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம், எனக்கு லிவிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படின்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்கிறதும் இம்பார்ட்டன்ட், காஞ்சி தெரிஞ்சுக்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். இனிஷியலா நம்ம காஞ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் இல்லையா? இந்த வீடியோல ஈஸியா எப்படி காஞ்சி படிக்கிறது அப்படிங்கிற 10 டிப்ஸ் தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். டிப் நம்பர் 1, ரேடிகல்ஸ் படிக்கிறது. ரேடிகல்ஸ் அப்படின்னு என்னன்னா அது ஒரு பேட்டர்ன், ஒரு சிம்பிள், இல்ல அது ஒரு சின்ன காஞ்சியா கூட இருக்கும்.
அந்த ரேடிக்கலுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அது ஒரு காஞ்சியோட ஒரு பார்ட்டா ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி வரும்போது அந்த மீனிங்கை அது அந்த காஞ்சிக்கு தரும். ஸோ வந்துட்டு நமக்கு அந்த ஓவரால் காஞ்சியோட மீனிங்கை நம்மளால கெஸ் பண்ண முடியும். அந்த ரேடிக்கலோட அசோசியேட் ஆயிருக்க வேர்டு தான் இது அப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். காமனா இப்போ 214 ரேடிக்கல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருக்க ஒவ்வொரு ரேடிக்கலோட மீனிங் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா நம்ம அதோட அசோசியேட் ஆயிருக்க காஞ்சிஸ் படிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு காஞ்சியில அந்த ரேடிக்கல் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி ரேடிக்கல்ஸ 7 மெயின் குரூப்ஸா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி அந்த காஞ்சியோட லெஃப்ட் சைட் ரேடிக்கல் வர்றது. செகண்ட் கேட்டகரி காஞ்சியோட ரைட் சைட் ரேடிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கிறது. தேர்ட் கேட்டகரி காஞ்சியோட டாப் அங்க ரேடிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கிறது. ஃபோர்த் கேட்டகரி காஞ்சியோட பாட்டம் அங்க ரேடிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கிறது. ஃபிஃப்த் கேட்டகரி காஞ்சியை சுத்தி அந்த ரேடிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கிறது. சிக்ஸ்த் கேட்டகரி அந்த காஞ்சியோட டாப் அண்ட் லெஃப்ட்ல அந்த ரேடிக்கல் பிளேஸ் ஆயிருக்கிறது. செவன்த் கேட்டகரி அந்த காஞ்சியோட லெஃப்ட் அண்ட் பாட்டம்ல ரேடிக்கல் பிளேஸ் ஆயிருக்கிறது. இதை பேஸ் பண்ணி தான் ரேடிக்கல்ஸை ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ரேடிக்கல்ஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு ஈஸியா ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரீயோட காஞ்சி. இதுவும் ஒரு ரேடிக்கல் தான். ஸோ இதோட மீனிங் என்னது? ட்ரீ. அதுக்கு ரைட் சைட்ல இருக்க 3 காஞ்சிஸ் எதோடது அப்படின்னு பார்த்தா ஃப்ரூட், வில்லேஜ், ஃபாரஸ்ட். இந்த 3 காஞ்சியிலுமே ட்ரீயோட ரேடிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ட்ரீயோட கனெக்ட் ஆயிருக்க ஒரு வேர்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காஞ்சிஸ் ஃப்ரெஷ்ஷா படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளால கெஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ளூ கலர்ல போட்டிருக்கிறது ஃபயரோட காஞ்சி. அதுக்கு ரைட் சைட்ல இருக்க 3 காஞ்சிஸ் எதோடதுன்னு பார்த்தா டிசாஸ்டர், ஆஷ், ஃப்ளேம். இதுல ஃபயரோட ரேடிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால இதுவும் ஃபயரோட அசோசியேட் ஆயிருக்க வேர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால கெஸ் பண்ண முடியுது. ஸோ ரேடிக்கலோட இண்டிவிஜுவல் மீனிங் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட கனெக்ட் ஆயிருக்க காஞ்சியை நம்மளால மீனிங் ரஃபா கெஸ் பண்ண முடியும். இதோட கனெக்ட் ஆயிருக்க வேர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேடிக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு காம்ப்ளெக்ஸ் காஞ்சி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரேடிக்கல் வச்சு நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு படிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். மோஸ்டா ஒரு காஞ்சி ஒரு சர்டன் ரேடிக்கல் இருந்தது அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் கூட சிமிலரா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். டிப் நம்பர் 2 இமேஜஸ் கூட அசோசியேட் பண்ணி காஞ்சி படிக்கிறது. காஞ்சி இனிஷியலா மேக் பண்ணும்போது இமேஜஸ்ல இருந்து டிரைவ் பண்ணி தான் காஞ்சி கேரக்டர்ஸை உருவாக்கியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜின் பண்ணிட்டு அது கூட நம்ம இந்த கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னா நமக்கு ரிமெம்பர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டிப் நம்பர் 3 காஞ்சிய நம்ம இனிஷியலா பிராக்டிஸ் பண்ணும்போதே ஸ்ட்ரோக் ஆர்டரோட பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பிராக்டிஸ் பண்றது இனிஷியலா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல நமக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜாப்பனீஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரோக் ஆர்டரோட தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரோக் ஆர்டரோட பேசிக் ரூல் என்ன அப்படின்னா டாப் டு பாட்டம் கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் கம்ப்ளீட் பண்ணணும். இது போக இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. ப்ராப்பர் ஸ்ட்ரோக் ஆர்டரோட காஞ்சி எழுத நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 4 நீங்க ஜப்பான்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வெளியே போகும்போது ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் உங்களை சுத்தி இருக்க காஞ்சியை அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத காஞ்சியா இருந்தது அப்படின்னா இமீடியட்டா சர்ச் பண்ணி அதோட மீனிங்கை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க திரும்ப திரும்ப அந்த காஞ்சியை பார்க்கும்போது நீங்க உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அது உங்க மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடும். டிப் நம்பர் 5 இனிஷியலா நீங்க ஒரு புது காஞ்சியை படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே இதுதான் அந்த காஞ்சியோட குன்யோமி, இதுதான் ஒன்யோமி அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். இதுவே அந்த காஞ்சியோட தனி மீனிங்கையும் அதுக்கப்புறம் மற்ற காஞ்சியோட சேர்ந்து வர அந்த வேர்டையும் நீங்க ஒகாபுலரியா படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா போக போக அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப நீங்க அதை படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதோட ரீடிங் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காஞ்சியோட தனி மீனிங் மட்டும் படிக்காம அதை வொகாபுலரியா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 6 பேராகிராஃப் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
நம்ம இப்பதான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சின்ன சின்ன வெக்காபுலரிஸே நிறைய தெரியாம இருக்கும். அந்த சமயத்துல நம்ம பேராகிராஃப் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும் இல்லையா? நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்க மாட்டோம். அப்படி இல்லாம நம்ம பேராகிராஃப் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப்ல ஒரே டாபிக்கை சுத்தி சுத்தி தான் அந்த விஷயம் ஃபுல்லா எழுதியிருப்பாங்க. ஸோ சேம் செட் ஆஃப் வெக்காபுலரிஸ் தான் அந்த பேராகிராஃப் ஃபுல்லா ரிப்பீட் ஆகும். இனிஷியலா படிக்கும் போது அந்த வெக்காபுலரியோட மீனிங் தெரியல, அந்த காஞ்சி என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி அதோட மீனிங்கை ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம அதே காஞ்சியை வந்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லா படிக்கும் போது அதோட ரீடிங் நமக்கு உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணாமே ஈஸியா நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். அந்த பேராகிராஃபோட ஓவரால் கண்டென்ட் நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேராகிராஃப் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 7, உங்களுக்கு நேட்டிவ் ஜாப்பனீஸ் பீப்புள் யாராவது ஃப்ரெண்டா இருக்காங்கன்னா அவங்க கூட சேட் பண்ணும்போது, இல்ல நீங்க ஜாப்பனீஸ் ஸ்கூல் போறீங்க அப்படின்னா உங்க கூட ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட சேட் பண்ணும்போதும் சரி, நீங்க இங்கிலீஷ்ல இல்ல வேற லாங்குவேஜஸ்ல டெக்ஸ்ட் பண்ணாம நீங்க வந்து உங்க போன்ல கீபோர்ட் செட்டிங்ஸ்ல ஜாப்பனீஸ் கீபோர்ட் எனேபிள் பண்ணி அதுல டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஹிரகானால டைப் பண்ணா கூட சஜஷன்ஸ்ல வந்து காஞ்சி கேரக்டர்ஸ் காட்டும் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிக்காமையே அது உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டெக்ஸ்ட் பண்ணும்போது காஞ்சி கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 8, ஒரு சிலருக்கு மேகசின், நியூஸ் பேப்பர், நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், ஜாப்பனீஸ் மாங்கா இந்த மாதிரி படிக்க பிடிக்கும். ஒரு சிலருக்கு மூவிஸ், அனிமே இந்த மாதிரி பார்க்க பிடிக்கும். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்க பார்க்கும் போதும் படிக்கும் போதும் அதுலேருந்து வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். டிப் நம்பர் 9, நீங்க ஜேஎல்பிடி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நார்மலாக ஜாப்பனீஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, காஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப் சூட்டபிளாக இருக்குமோ அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு காஞ்சி நமக்கு தெரியல அப்படின்னா இமீடியட்டா அதை சர்ச் பண்றதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 10, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். காஞ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, திரும்ப திரும்ப வந்து ரிவைஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்களுக்கு மெமரைஸ்டா இருக்கும். நீங்க ஒரு பிரேக் விட்டுட்டீங்க, ஒரு லாங் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே படிச்ச காஞ்சி கூட கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கும். நீங்க எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ டே 1 வந்து 10 காஞ்சிஸ் படிக்கிறீங்க அப்படின்னா டே 2 படிக்கும்போது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 10 காஞ்சிஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் புது காஞ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டே 3 படிக்கும்போது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 20 காஞ்சிஸ் இருக்கு அப்படின்னா அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் செட் ஆஃப் காஞ்சிஸ் படிங்க. நீங்க இப்போ ஒரு 1 வீக் கழிச்சு நீங்க காஞ்சி படிக்க போறீங்க அப்படின்னா ஏற்கனவே இது வரைக்கும் நம்ம படிச்ச காஞ்சிலாம் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் செட் ஆஃப் காஞ்சிஸ் படிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது அதிகமாக டைம் கன்சியூம் ஆகும், ஆனா நீங்க வந்து செகண்ட் டைம் கோ த்ரூ பண்ணும்போது அவ்வளோவா டைம் கன்சியூம் ஆகாது. தேர்ட் டைம் ஃபோர்த் டைம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சுத்தமாகவே டைம் கன்சியூம் ஆகாது, சீக்கிரமா படிச்சு முடிச்சிடுவீங்க. ஆனா நீங்க படிச்சதை ரிவைஸ் பண்ணாம எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காஞ்சிஸ் நீங்க படிச்சது எல்லாமே கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப காஞ்சிஸை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு அது எப்பவுமே மெமரைஸ்டா இருக்கும். இந்த வீடியோல காஞ்சினா என்ன, அது படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எப்படி அதை ஈஸியா படிக்கிறதுங்கிற 10 டிப்ஸ் நம்ம பார்த்தோம். நீங்க காஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த மெத்தட டிப்ஸா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வேற யாருக்காச்சும் அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃபீட்பேக்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. அரிகத்து கோசைமாஷ்டா.